ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரசாரமான செம டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெசிபி. நம்ம வீட்டில் என்ன தான் பல வகையான குழம்பு வச்சாலும் அது பிடிக்காத பட்சத்தில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஊறுகாய் தான். அதுலேயும் மாங்காய் ஊறுகாய் சொல்லவே வேண்டாம், வெறும் வாயிலையும் மெல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான சுவையான ஒரு அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய் ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ரொம்பவே எளிமையான முறையில் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். வாங்க இப்போ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிடலாம். அதில் எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் கடுகு, இந்த ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெடிக்கணும் கடுகு. ரொம்பவே கருக விட்டுறக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு பொன்னிறம் வந்த உடனே அதை நம்ம இறக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை நம்ம இடிகடியில் வச்சு நம்ம பொடிச்சுக்க போகிறோம். அதிக குவான்டிட்டி பண்ணுறதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். பட் நான் இங்கே கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் இடிக்கல்லில் பொடிச்சுக்கிறேன். இப்போ ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்க நல்லெண்ணெய் சூடானதுமே அதில் கடுகு போட்டு தால்சா பண்ணிடலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்க பாருங்கள். இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சின்னதாக கட் பண்ண அவசியமே இல்லை. நான் ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கும் போது அது நல்லாவே மசிஞ்சிடும். அதனால் நம்ம நார்மலாக நான் உங்களுக்கு என்ன ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு எப்படி சைஸ் வருதோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் டக்குன்னு சுருங்கிடும். மாங்காவை சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு நமக்கு மசிஞ்ச பிறகு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு மாங்காய் மசிஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேருங்க. நம்ம லாஸ்ட்டில் கூட நமக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே இருந்து கையால் வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால தான் இப்போது ஊறுகாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு மிளகாத்தூள் நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆயில் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. அதாவது மாங்காயில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே நமக்கு போயிடுச்சு. அப்படி போனால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயம், அந்த பொடியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வரணும் ஊறுகாய். அப்போ தாங்க நமக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கடுகு வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு சேருங்க. ஊறுகாயோட டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது பார்த்தீங்களா. இப்போது இந்த ஊறுகாவை நல்லாவே ஆற விட்டுறணும். அது ஆறின பிறகு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும் நம்ம ஸ்பூன் வச்சு ஊறுகாவை யூஸ் பண்ணிக்கணும். கை வச்சும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஈரப்படாமலும் பார்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் வரும். இது கூடவே ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம ஊறுகாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பூனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா கீழே ஆயில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும், மேலே ஊறுகாய் ட்ரையாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமாக கெட்டுடும். நம்ம டெய்லி சாப்பிடும்போது சின்ன வேலை தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.